சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சாமந்தியும் அவங்க அம்மாவும் ரோஜா கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரோஜா வந்துட்டு அப்புறம் பேசினா அப்படின்னு சைலண்ட்டாக அவங்கள கண்டுக்காத மாதிரி சைகையிலேயே சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸ்டேஜில் ரோஜா வந்து போய் நின்றுட்டுருப்பாங்க. அப்போது தமிழரசியோட அண்ணன் வந்துட்டு தீக்ஷா தான் அந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து பேசுகிறாரு, நான் இந்த மாதிரி தமிழரசியோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட தங்கச்சி நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு நல்ல நியூஸை வந்து சொல்ல போகிறாங்க. அதை சொல்கிறதுக்கு அதை வந்து நீங்கள் கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசியை பேச சொல்கிறாங்க. அப்போ தமிழரசி வந்து சொல்கிறாங்க, எங்கள் வீட்டோட வருங்கால மூத்த மருமக உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தீக்ஷாவோட கையை பிடிக்க போகும்போது தீக்ஷா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்டே போவாங்க. அப்போ ரோஜா என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு தமிழரசி பக்கத்தில் நிற்கிறாங்க. தமிழரசி ரோஜா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறத பார்க்காம ரோஜாவோட கையை பிடிச்சி தூக்கி, இவங்க தான் என் வீட்டோட மூத்த மருமக, என் பையன் ஆதவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் வருங்கால மனைவி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் வீட்டில் ரொம்ப கிராண்டாக வந்து கல்யாணமும் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கை தட்டிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் ரோஜாவோட கையை பிடிச்சிருக்கிறதே தெரியும். ரோஜா அது வரைக்கும் தமிழரசி அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுற வரைக்கும் அமைதியாகவே நின்றுட்டுருப்பாங்க. இதெல்லாம் சாமந்தி பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்ப ஷாக் ஆவாங்க. அப்போது தமிழரசியோட அண்ணன் வந்து சொல்கிறாங்க, நீ சொன்னது எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்க, ஆனால் நீ பிடிக்க வேண்டிய கை தான் மாறிட்டுருக்கு, ஒரு முறை நீ யாரோட கையை பிடிச்சிருக்க அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தமிழரசி திரும்பி பார்க்குறாங்க. அப்போது ரோஜாவை பார்த்ததுமே வந்துட்டு அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. நீ எங்கே இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. ரோஜா ஏதோ காரணத்தை சொல்லி அங்கேருந்து வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து தப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாங்க, நீ ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டு இப்போ மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு தமிழரசி வந்துட்டு அதெல்லாம் முடியாது, இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க முன்னாடி இப்படி மாற்றிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அவர் மிரட்ட அதுக்கப்புறம் தமிழரசி வேறு வழி இல்லாமல் தீக்ஷாவை கூப்பிட்டு தீக்ஷாவை வந்து எல்லாருக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரோஜா என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சாமந்தி கிட்ட வந்து பேச போகிறாங்க. சாமந்தி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதால ரோஜா கிட்ட வந்து பேசிகிட்ருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, அர்ஜுன் ஐயா வந்து உனக்கு எப்படி தெரியும், இவ்வளோ க்ளோஸாக நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு வந்துட்டு சாமந்தி வந்துட்டு ரோஜா கிட்ட வந்து கேட்குறாங்க. உடனே ரோஜா வந்து சொல்கிறாங்க, நான் அவரோட கம்பெனியில் தான் வந்து ஏர் ஹோஸ்டஸாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமந்தி ஷாக் ஆகுறாங்க, என்னது நீங்கள் வேலை செய்கிறியா, அப்படின்னா அந்த விஷயத்தை ஏன் எங்ககிட்ட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எப்போவுமே வந்து பணம் அப்படின்னு கேட்டுட்ருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ அனுப்புகிற பணம் அம்மாவோட இன்சூரன்ஸ்க்கு அதுக்கப்புறம் இப்படி அப்படின்னு செலவாயிடுது, என்னோட செலவுக்கு நானே சம்பாதிச்சுக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ அனுப்புகிற பணம்லாம் எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை செஞ்சால் தானே பணம் கிடைக்கும், இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இருக்குது, அதனால தான் நான் வேலைக்கே போகிறேன் அப்படின்னு வந்துட்டு ரோஜா சொல்கிறாங்க. உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது அக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், நீ அனுப்புகிற பணத்தில் நான் மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன், என்னோட செலவுக்கு படிப்புக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கெல்லாம் பணம் வேணாமா, அதனால தான் நான் பார்ட் டைமுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னா இங்கே ஏன் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சார் வர சொன்னால் வந்து தானே ஆகணும், இவ்வளோ பெரிய மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு வரும்போது அவங்க அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்துக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சாமந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஜா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க. உனக்கு தெரியாமல் இங்கே எவ்வளோ நடந்துடுச்சு, ராஜாவும் ராணியும் வந்து இறந்துட்டாங்க, அக்கா அம்மாவை கூட்டிகிட்டு நான் இங்கே வந்துட்டேன், அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாரு, அப்பா மட்டும் இப்போது அங்கே இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போலீஸில் மாட்டினது, காட்டு ராஜா வந்து இவங்களை துரத்திட்டு வருது, அதை எல்லாமே வந்துட்டு ரோஜா கிட்ட வந்து சாமந்தி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா உன்னை தேடி நாங்கள் ஹாஸ்டலுக்கு கூட வந்தோம், ஆனால் நீ வந்து ஹாஸ்டலை காலி பண்ணிட்டு போயிட்டு தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ரோஜா வந்து நினச்சி பார்க்குறாங்க. அவங்க வந்து என்னை பார்த்துடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் வந்துட்டு நாங்கள் இப்போ ஒளிஞ்சிட்டு இருந்தோம், அந்த காட்டு ராஜா எங்கள் கூட வந்து போனான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே வந்துட்டு ரோஜா யோசிக்கிறாங்க, அவன் எங்களை பார்த்துட்டா வந்துட்டு கண்டிப்பாக நான் வேலைக்காரியோட பொண்ணு அப்படின்னு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். இவங்க இங்கே இருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து நானும் இந்த கேஸில் வந்து மாட்டிப்பேன், எனக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால் அதுக்கு முன்னாடி இவங்கள இங்கேருந்து அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரோஜா என்ன சொல்கிறாங்கன்னா சாமந்திக்கிட்ட, நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காட்டுராஜா கண்ணில் பட்டுருவீங்க, அது உங்களுக்கு தான் ஆபத்து. உடனே வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் எங்கேயாவது போயிடுங்க, நாளைக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டை விட்டுட்டு எங்கக்கா போகிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, எங்கேயாவது போங்க, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து அப்பாவும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்கள் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிட்டா அவங்க உங்களை உயிரோட விட மாட்டாங்க, நாளைக்கு காலையிலக்குள்ளே இங்கேருந்து நீங்கள் எங்கேயாவது போயிடுங்க, நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு முறை அம்மா கிட்ட பேசிட்டு போ அப்படின்னு சொல்ல ரோஜா வந்து கண்டுக்க மாட்டாங்க. இங்கேருந்து போயிடுங்க, அப்போ தான் எல்லாம் சரியாக நடக்கும், இல்லைன்னா உன்னையும் என்னையும் எல்லாரையும் பிடிச்சி ஊருக்கு நடுவில் கட்டி வச்சுருவாங்க, முதல்ல நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு வந்துட்டு ரோஜா வந்துட்டு சாமந்தி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் வந்து குரூப் ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க. அப்போது எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்கும் போது ஆதவ் பக்கத்தில் போயிட்டு தீக்ஷாவை நிற்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அர்ஜுனை வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் அர்ஜுன் வந்து அந்த ஃபோட்டோக்கு வந்து நிற்கவே மாட்டார். வேலைக்காரங்களாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதனால் அவங்களெல்லாம் கூப்பிடும்போது அர்ஜுன் வந்து நிற்கிறாரு. அப்போது ஆதவோட பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதியும் போய் நிற்க சொல்கிறாங்க. பார்வதி தமிழரசி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்படி பக்கத்தில் போய் நிற்கிறத பார்த்து அவங்க பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் சாமந்தியையும் கூப்பிட்டு வந்துட்டு நிற்க சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போவும் அர்ஜுன் வந்துட்டு சாமந்தி கிட்ட சாரி கேட்டுட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு தமிழரசி என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அந்த நெக்லஸை வந்து பார்த்துட்டு அந்த ஆரத்தை வந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த ஆரத்தை பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து ஞாபகத்துக்கு வருது. அர்ஜுன் கொடுத்து அந்த கிஃப்ட் வந்து எடுத்து பார்க்குறாங்க. இவனுக்கு எப்படி கரெக்டாக இந்த டிசைன் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அர்ஜுனை கூப்பிட்டு அந்த பொம்மையை பற்றி வந்து கேட்குறாங்க. நீ கொடுத்ததுலே இதுதான் நல்ல கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பற்றி கேட்டுட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.